என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எசேக்கியா ஒரு கொடிதான வியாதியின் வழியாய் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது அந்த மரண தருவாயில் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். இதோடு முடிந்து விட்டது, என் ஆயுசு நாட்கள் பூரணமடைவது இல்லை, என் வாழ்நாள் முற்று பெற்று விட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் என் பூரண ஆயுஷின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். தன் வியாதியின் படுக்கையிலே எசேக்கியா எப்படி புலம்பினார் பாருங்கள். என் பூரண ஆயுசின் நாட்களை நான் போய் அடைவது இல்லை, நான் பாதியிலேயே மடிந்து போவேன், இதோடு முடிந்தது என்று சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சில சமயத்தில் கொடிதான வியாதிகளில் பிடிக்கப்படும் பொழுது அல்லது தொடர்ச்சியான சில பலகீனங்களை சந்திக்கும் பொழுது இதோடு கூட முடிந்து விட்டது, என் ஓட்டம் முடிந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறீர்கள் அல்லவா? எசேக்கியா புலம்புனது போலத்தானே நீங்களும் பல சமயத்தில் புலம்புகிறீர்கள். ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் என்று சொல்லி உங்கள் பலகீனங்கள் தொடரும் பொழுது, ஏன் இன்னும் சில பேருக்கு பல வருடங்கள் தொடர்ச்சியாய் சில பலகீனங்கள் காணப்படும் பொழுது, ஆண்டவரே இதோடு கூட முடிந்தது என் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி புலம்புகிறீர்கள் அல்லவா? அவ்வளவுதான், இனி என் குடும்பத்தை நான் பார்க்க முடியாது, என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, என் கணவன் என் மனைவியை பார்க்க முடியாது என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு அவிசுவாசமாய் நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள் அல்லவா? ஆனால் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 38வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். என்னை சொஸ்தப்படவும் என்னை பிழைக்கவும் பண்ணினீர் என்று சொல்லி எசேக்கியா அறிக்கை செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். முடிந்தது என்று சொன்ன மனிதன் இப்பொழுதோ எப்படி அறிக்கை செய்கிறார்? என்னை நீ சொஸ்தமடைய செய்தீர், என்னை பிழைக்கச் செய்தீர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உள்ளத்தை ஊற்றுங்கள், உங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். மிகுந்த ஊக்கத்தோடு அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் செய்து தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.